சமீப காலமாவே விஜய் பத்தி பேசு பொருளா ஒன்று போய்கிட்டு இருக்கு. அவங்க மனைவியோட டிவோர்ஸ் வாங்குறாங்க, அவங்க மனைவி டிவோர்ஸ் கேட்டுட்டாங்க. ஒரு நடிகை மீது தான் இல்லை, நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறேன். நான் பொதுவாக 4 வரி சொல்லி முடிச்சிடுறேன். அவர் தனி விமானத்தில் திரிசாவை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போனார். கீர்த்தி சுரேஷ் வீட்டு அந்த கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கே போனார். அப்போ தனி விமானத்தில் போனார், திரிசாவோடு போனார்னு ஒரு செய்தி வந்த போது அது அவருடைய உரிமை. ஆனால் ஒரு தலைவராக நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள் அப்படின்னு நானும் நாகரிகமாக தான் சொல்லி நிறுத்திக்கிட்டேன். இது என் சொந்த வாழ்க்கை, என்னுடைய சொந்த விஷயம்னு அதில் ஓரளவு உண்மை இருக்கே தவிர, எங்களை ஆள நினைக்கிற, மக்களை ஆள நினைக்கிற ஒருத்தர் எப்படி இருக்கணும்ன்ற எதிர்பார்க்கிற உரிமை மக்களுக்கும் இருக்கு. என்ன கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கும் இல்லை. என்னை யாரும் கேள்விக்கு கூடாதுன்னு நினைச்சாருன்னா அவ்வளவு ஆணவம் பிடித்த எந்த தனிநபருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இடம் இருக்காது, இருக்கக்கூடாது. நாம் ஆதர்ச புருஷராக நினைக்கிற, நம்மளுடைய வழிகாட்டியாக நினைக்கிற, நாம் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தனிநபர் இப்படி பொது வழியில் நடந்து கொள்கிறாரு. இது சரியா தவறான்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும், அந்த ரசிகர்களும் தமிழ்நாட்டு மக்கள் தான், ஒவ்வொரு ரசிகனும் ரசிகையும் நினைச்சு பார்க்கணும். இது என்ன விதமான கேரக்டர், இது என்ன மனநிலை, என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, எனக்கு எந்த அட்வைஸும் பண்ணக்கூடாது, என்னை விமர்சிக்கவும் கூடாது. என்னை விமர்சிச்சா தமிழ்நாட்டு மக்களை விமர்சித்த மாதிரின்னா எரிச்சல் வருமா வராது. ஆணவமும் திமிரும் அதிகமாயிட்டே போகுது அவருடைய பேச்சில். அது வளர்கிற விஜய்க்கு நல்லதல்ல. திமுக எப்படி மக்கள்கிட்ட போய் அம்பலப்படுத்தும் விஜய் கண்டிப்பா அம்பலப்படுவார். அப்படி ஒரு முடிவு எடுத்தால், திருப்பி சொல்ற முடிவு எடுத்தால் விஜய் அம்பலப்படுவார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு அரசியல்லையே திமுக கூட்டணிக்குலேருந்து காங்கிரஸ் வெளியே போக போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு போய்கிட்டு இருந்தது. அது ரொம்ப இழுப்பறிக்கு அப்புறம் இப்போ கையெழுத்தாயிருச்சு. ஓகே, அவங்க அங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் காங்கிரஸை நம்பி தாவேக்கான்னு ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருந்தது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ்ல வரவே இல்லை அப்படிங்கிற ஒன்று ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை விஜய்க்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும், தனிப்பட்ட விஜய்க்கும் ஏமாற்றமாக இருக்கும். இந்த முயற்சியில் இறங்கியிருந்த ஆதவ அர்ஜுனா போன்ற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் ஏமாற்றமாக இருந்திருக்கும். அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்திருக்கும். ஒருவேளை காங்கிரஸ் போயிருந்தா விஜய்க்கு மட்டும்தான், தாவேக்காவுக்கு மட்டும்தான் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நாம் ஒரு பார்வை பார்க்குறோம், விஜய்க்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரலை, சில விஷயங்களை தெளிவான அரசியலை பண்ண மாட்டார், வெளியில் வரமாட்டார்னு சொல்கிற அந்த பிம்பத்தை எல்லாம் மறக்கடிக்கிற அளவுக்கு ஒரு தேசிய கட்சி அங்கே போய் இணைஞ்சால் ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைக்கும் அந்த கட்சிக்கும் அந்த அணிக்கும். அதன் அடிப்படையில் தான் சொன்னால் முழுக்க அது விஜய்க்கும் அந்த கட்சிக்கும் தான் பிரயோஜனமாக இருக்கும். அதன் மூலமாக ஆட்சியை பிடிக்கட்டும், வாழ்த்துவோம். இல்லை ஒரு நல்ல வாக்கு சதவீதம் வாங்குறாங்கன்னா விஜய்க்கு தான் அது பயன்படும். நான் இவ்வளோ % வாங்கிட்டேன்னு வெற்றி கிடைக்குமான்னா உறுதிப்படுத்த முடியாத ஒரு பேஸாக தான் அது இருக்கும். காங்கிரஸ்க்கு 70 இடமே கொடுத்துருக்கட்டுமே, 7வது ஜெயிப்பாங்களா அப்படின்ற துணி தான் முதல்ல மக்கள்கிட்ட தோணும். ஏன்னா புது கட்சி, இன்னும் தெரியல என்ன பண்ணுவாருன்னு, அதை நம்பி போகிறாங்களே. அப்படின்ற போது இல்லை நாங்கள் 70ல் நின்று நல்லா ஓட்டு வாங்குவோம்னா, ஓட்டு சதவீதத்தை நிரூபிக்க வேண்டிய கட்சியாக காங்கிரஸ்? 150 வருஷத்தை தாண்டிட்டிய, எப்பயோ ஆரம்பித்தது. புதிய கட்சிக்கு தான் அந்த நிர்பந்தம் இருக்குது. எங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ நிரூபித்து அதுக்கப்புறம் போய் அடுத்த தேர்தலில் போய் சீட்டு வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தைக்கு அது பயன்படுமே தவிர காங்கிரஸுக்கு அது அவசியம் இல்லை. அதைத்தான் காங்கிரஸில் ஒரு 90% பேர் சொன்னாங்க, நம்ம இங்கேயே இருப்போம், அதிக சீட்டு கேட்போம், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்போம். ஸோ அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த விஜயே போய் சில நபர்கள் எல்லாம் சந்திச்சார். எனக்கு தெரியும், வெளியே தெரியாமல் காங்கிரஸ் வருதான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காதனால அவருக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கும். திமுக அணியிலேருந்து இந்த பார்வை பார்த்தோன்னா இந்த சங்கடங்களை தவிர்த்திருக்கலாம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சில தனிநபர்கள், அவர் எம்பியாகவே இருந்தால் கூட அதிகாரம் அளிக்கப்படாத நபர், கூட்டணியை பற்றி நீங்கள் பேசலாம் அப்படின்லாம் அந்த குழுவிலையும் இல்லை, அந்த அதிகாரமும் அவர் கிடையாது, கட்சியிலையும் அப்படிப்பட்ட பொறுப்பில் இல்லை. அவர் மக்களவையில் தான் காங்கிரஸ் கட்சியோட கொறடாவாக இருக்கிறார். அவருடைய அதிகாரம் அங்கே தான். இன்னைக்கு விவாதத்தில் யாரெல்லாம் பேசுவார், மாணிக் தாகூர் தான் லெட்டர் கொடுக்கணும் சபாநாயகர்கிட்ட. அவருடைய அதிகாரம் மக்களவைக்கு உள்ளதான். தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தவோ, கூட்டணி யாருடன் என்று முடிவு செய்யவோ, அந்த கூட்டணியில் எத்தனை இடங்கள் கேட்கணும்னு உரிமை குரலை பொது வெளியில் எழுப்புவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அதே மாணிக் தாகூர் ஒரு கடிதம் எழுதலாம், டெல்லியில் நடக்கிற கூட்டத்தில் ரூமுக்குள்ள உட்காந்து கருத்தை சொல்லலாம், இத்தனை சீட்டு குறைஞ்சி வாங்காதீங்க, இல்லாட்டி அந்த அணியே வேண்டாம் சொல்ற உரிமை மாணிக் தாகூருக்கு இருக்கு. இதெல்லாம் உள்ள அரங்கில் பேசணும், கட்சி தலைமை கிட்ட, அவங்க கட்சி தலைமைகிட்ட பேசணும். ட்விட்டர்லையோ ஒரு ப்ரெஸ் மீட்லையோ அறிக்கையிலையோ பேசுகிற விஷயம் அல்ல. இதை அவங்க தவிர்த்திருக்கலாம். ஒரு நாள் 2 நாள் ஒரு ஆர்வத்தில் பேசிட்டாங்க, தொண்டர்களுக்கு உற்சாகம் தர பேசிட்டாங்க, தொடர்ந்து அதை பேசுறத தலைமை வேடிக்கை பார்த்தது குறிப்பாக ராகுல். ஏன்னா அந்த 2 நபர்களும் ராகுலுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு ஊரறிஞ்ச ரகசியம்.
அதனால ராகுலுக்கு இருந்த மரியாதை கொஞ்சம் குறைஞ்சிச்சுங்கிறத மறுக்க முடியாது. கடைசியில் அதே ராகுலுடைய ஒப்புதலும் சேர்ந்து இருந்ததுனால தான் இன்னைக்கு கையெழுத்தும் ஆனது. அதை நம்ம மறுக்க முடியாது. இந்த சங்கடங்களை தவிர்த்திருக்கலாம். ஆனாலும் தேர்தல் நெருங்கி வர வர இந்த கசப்பெல்லாம் மறந்துடும். ராகுலும் ஸ்டாலினும் ஒரு மேடையில் தோன்றி பேசிட்டாங்கன்னா அந்த முதல் நாள் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். அப்புறம் சகஜமாயிடும்ன்றது இது கலை யதார்த்தம். அது எல்லா கூட்டிலையும் கசப்புகளை தாண்டி உற்சாகமாக வேலை செய்யறத நம்ம பார்த்துருக்கோம். அங்கேயும் அது நடக்கலாம். இப்போ காங்கிரஸ் வந்து தாவேகா கூட வரல. இப்போ வந்து கூட்டணியே இல்லாம தாவேகா தனிச்சு நிக்குது இல்ல, இந்த எலெக்ஷன் அதை எப்படி சந்திக்கும் நினைக்கிறீங்க? வின் பண்ணுமா? இல்ல, அது ஒரு வகையான துணிச்சல் தானே. நட்பு சக்திகள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரின்னு விஜய் ஒரு பேச்சு பேசினாரு மகாபலிபுரத்துல. அது நம்ம சில பேரோட பேசுறோம், வராங்களான்னு பார்ப்போம், இல்லாட்டி நம்ம தனியாக அனுப்பினாக்க கட்சியை கழிச்சு விட்டு போக போறது இல்லை. அவர் அது தன்னம்பிக்கையான ஒரு பேச்சு தான். ஒரு தலைவர் பேச வேண்டிய பேச்சு தான். அவரும் அந்த முடிவுல பின்வாங்க மாட்டார் தான் நினைக்கிறேன். சில பேர்லாம் இடையில கிளப்பி விட்டாங்க, அவர் அரசியலே வேண்டாம்னு ஓடிட போறாரு. அரசியலை விட்டு போறதுக்காக ஊர் ஊரா போய் சுத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் சொகுசுவாசி எதுக்காக ஊர் ஊரா போறாரு? ஊர் ஊரா எங்க போனாரு? இல்ல, போற ஊரே சொல்லுமே, வேலூர் போறார். அவருடைய விஜயனுடைய பாடி லாங்குவேஜை பார்த்தா பேசஞ்சர் ஃப்ளைட்ல கூட போக மாட்டார். தனி ஒரு ஃப்ளைட்ல அவர் காசு தான், அவர் சம்பாதிச்சது தான். அப்படி அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள போகாம தனி கேட்ல போய் தனி ஃப்ளைட்ல போயிட்டு அதே கேட்ல வந்து அப்படியே வீட்டுக்கு போய் உட்கார்ற அந்த சுகவாசின்னு நான் சொன்னேன். அந்த கேரக்டர் உள்ள விஜய் எதுக்கு வேலூருக்கும் தஞ்சாவூருக்கும் மதுரைக்கும் போயிட்டு இருக்காரு? கட்சி நடத்தணும் தானே, ஆட்சியை பிடிக்கணும் தானே. ஸோ அதுல லாஜிக் இல்லை. கூட்டணி வரலைங்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கும். 2 நாளா ஒரு வதந்தி போய்கிட்டு இருக்கு. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, பிஜேபி ப்ரெஷர் கொடுத்து கூப்பிட்டுருவாங்க அப்படின்றாங்க. ஒருவேளை அது நடந்துச்சுன்னா அந்த அதிமுக அணிக்கு அது வெற்றியை நோக்கிய ஒரு உந்து சக்தியா இருக்கும் தாவேகா. விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட அதுக்கு மேல உயராத அளவுக்கு முடிஞ்சு போயிடும். அவருடைய பிம்பமே உடைஞ்சிடும். தூய சக்தின்னு சொன்னார்ல, தன்னை ஊழல் சக்தின்னு அவர் தானே சொன்னார் அதிமுகவை. அப்ப தூய சக்தி ஊழல் சக்தியோட போய் சேருன்னா தூய சக்திங்கிற சொல்ற தகுதி விஜய்க்கு வருமா? அந்த கட்சிக்கு வருமா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. அவ்வளவு சுலபத்தில் அவர் ஏத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். வந்த வதந்தியை நான் சொல்லணும். 40 நாளா அந்த வதந்தி காணா நடுவில் இருந்துச்சு. அப்ப காங்கிரஸ் நோக்கி பேச்சு இருந்துச்சு. இப்போ காங்கிரஸ் அங்கே கையெழுத்து ஆன உடனே இப்போ பிஜேபி தாவேகாவை இணைச்சு பேசிட்டு இருக்காங்க, எப்படியாவது வந்துருவாரு அப்படின்னு. ஒருவேளை வந்தால் நான் சொன்ன 2 இம்பேக்ட். ஒன்று, அது வெற்றி கூட்டணியாக மாற வாய்ப்பு இருக்கு. திமுகவினுடைய முயற்சிகளை பொறுத்து அது உறுதியாகும் அல்லது அது தடுக்கப்படும். இன்னொரு பக்கம் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு லெவலோட நின்று போயிடும். நான் இனிமேல் யோகியன்லாம் சொல்லிட்டு வர முடியாது. நான் நேர்மையாளன், நான் மக்களுக்காக வந்திருக்கேன், உங்களுக்காக தான் வந்திருக்கேன்ற அந்த வெற்று வசனமெல்லாம் எடுபடாமல் போகும்னு சொன்னேன். நடந்தாதான் பேசும். இப்போ சமீப காலமாவே விஜய் பத்தி ஒரு பேசு பொருளா ஒன்று போய்கிட்டு இருக்கு. அவங்க மனைவியோட டிவோர்ஸ் வாங்குறாங்க, அவங்க மனைவி டிவோர்ஸ் கேட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமா ஒரு நடிகை மீது தான். இல்ல, நம்ம அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசுறேன்னா நான் பொதுவா 4 வரி சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை நான் யாரை பத்தியும் பேச நான் சொல்லிடுறேன். நீங்க என்ன கேட்க வரீங்களோ அந்த இஷ்யூல நான் நினைக்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு நடிகராக, உச்சபட்ச நடிகரோ, மார்க்கெட் இழந்த நடிகரோ, மார்க்கெட்டின் உச்சத்தில் இருக்கிற நடிகரோ, ஒரு நடிகராக நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களும் உங்கள் ரசிகர்களால், பொதுமக்களில் ஒரு குறிப்பிட்ட செக்டாரால் ரசிக்கப்படும், மெச்சப்படும். என்னமோ அவன்தான் அதை அனுபவிக்கிற மாதிரி ரொம்ப இதா பேசிக்குவான் அந்த ரசிகர். அதே நடிகர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன்னு சொன்ன பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கவனிக்கப்படும், ரசிக்கப்படாது, கவனிக்கப்படுங்கிற அந்த தார்மீக பயம் விஜய்க்கு இருக்கணும். இது அவங்க மனைவியினுடைய விவகாரம் வந்த பிறகு நான் சொல்லலை. ஒரு 6 மாதம் முன்னாடி நான் சில பேட்டிகள் இதை சொன்னேன். அவர் தனி விமானத்தில் திரிசாவை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போனார். கீர்த்தி சுரேஷ் வீட்டு அந்த கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கே போனார். அப்போ தனி விமானத்தில் போனார், திரிசாவோடு போனார்னு ஒரு செய்தி வந்த போது அது அவருடைய உரிமை. ஆனால் ஒரு தலைவராக நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள் அப்படின்னு நானும் நாகரிகமாக தான் சொல்லி நிறுத்திக்கிட்டேன். இப்போ அதே வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்படும். இது என் சொந்த வாழ்க்கை, என்னுடைய சொந்த விஷயம்னு அதில் ஓரளவு உண்மை இருக்கே தவிர, எங்களை ஆள நினைக்கிற, மக்களை ஆள நினைக்கிற ஒருத்தர் எப்படி இருக்கணும்ன்ற எதிர்பார்க்கிற உரிமை மக்களுக்கும் இருக்கு. அதுக்காக ஒருத்தட்டியா கேட்டு என்ஓசி வாங்கிட்டு அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இப்போ சங்கீதா ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கன்னா பதில் அனுப்புறதுக்கு, எப்பா தஞ்சாவூரில் சேர்வியல் கொடுத்த போடு, திருநெல்வேலியில் அடுத்த கூட்டத்தை போடு, என்ஓசி வாங்க அவங்க அப்படி சொல்லலை. நம்மை மக்கள் கவனிக்கிறாங்க, நம்மளை நம்பி இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதில் 1 லட்சம் பேர் இருந்தால் அதில் கிட்டத்தட்ட 90,000 பேர் இளைஞர்கள், திருமணம் ஆகாத இளைஞர்கள், இளைஞர்கள். அப்படிங்கிற அந்த தார்மீக பயமும் பொறுப்புணர்வும் விஜய்க்கு இருக்கணும். துரதிருஷ்டவசமாக அது இல்லை. அவருடைய சொந்த வாழ்க்கையை என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு அது சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுக்கு மேலே அந்த விவகாரத்தை பேச நான் விரும்பலை. உங்களுக்கு மக்களிடம் ஒரு தார்மீக பயம் இருக்கணும், எந்த தலைவனுக்கும் இருக்கணும். என்ன கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கும் இல்லை. என்னை யாரும் கேள்விக்கு கூடாதுன்னு நினைச்சாருன்னா
அவ்வளவு ஆணவம் பிடித்த எந்த தனிநபருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இடம் இருக்காது, இருக்கக்கூடாது. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது. இதை நான் இப்ப சொல்லிட்டீங்க, ஆனாலும் நான் கேட்குறேன். இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறம் நேத்து நைட்டு ஒரு தயாரிப்பாளர் விசேஷத்துக்கு இவங்க த்ரிஷாவும் அவங்களும் கப்பிள் ட்ரெஸ்ஸா போயிருக்காங்க. இல்ல, அதுதான் நான் சொன்னேன். மக்கள் நம்மளை கவனிக்கிறாங்கிற ஒரு பயம் இருக்கணும்னு சொல்லி நிறுத்திட்டேன். அதுக்கு மேல விஜயனுடைய தலையெழுத்து. மக்களும் அதை கவனிக்கணும். நான் மக்களுக்காகவும் சொல்றேன். விஜய் பின்னால் போகிற ஒவ்வொரு இளைஞரும் இதை கவனிக்கணும். நாம் ஆதர்ச புருஷராக நினைக்கிற, நம்மளுடைய வழிகாட்டியாக நினைக்கிற, நாம் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தனிநபர் இப்படி பொதுவெளியில் நடந்து கொள்கிறாரு, இது சரியா தவறான்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும், அந்த ரசிகர்களும் தமிழ்நாட்டு மக்கள் தான், ஒவ்வொரு ரசிகனும் ரசிகையும் நினைச்சு பார்க்கணும். இது என்ன விதமான கேரக்டர், இது என்ன மனநிலை, தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்ன. இருக்கிற ஒரு மனைவி இருக்கிற போதே விவாகரத்தாகாமல் எத்தனை மணி வேணாலும் நீ கட்டிங்க. சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல, சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டின் ஓர் அங்கமான ஒரு மாநிலத்தை ஆள நினைக்கிற நீங்க அந்த சட்டப்படி நடக்கணுமா இல்லையா? நேற்று விஜய் நடந்து கொண்டது சட்டப்படியும் தவறல்ல, தமிழ்நாட்டு மரபு கலாச்சாரப்படியும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவோ ரசிக்கத்தக்கதாகவோ இல்லை. மற்றபடி அவர் தலையெழுத்து நாம விட்டுடுவோம். இப்ப சமீபத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடு, பெருவாகமே மக்களை கூட்டி ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அந்த மாநாடு வெற்றி மாநாடு அமையும் நினைக்கிறீங்களா? இதனால வாக்கு அந்த மாநாடு வெற்றின்னு சொல்லலாமே. போட்டுச்சு, அது ரைட்டு. நம்ம ஒண்ணு அச்சடிச்சு சர்டிபிகேட் கையில் கொடுக்க போறது இல்லை, சீமாட்டை கொடுத்து போட்டோ எடுக்க போறது இல்லை. கவனிக்க தகுந்த மாநாடாக அதை நடத்தி காமிச்சார். 234 தொகுதிகளில் பாதி பெண்கள் பாதி ஆண்கள்னு சும்மா சொன்னதோட நிக்காம ஒரு அதன்படி நடந்தும் காமிக்கிறதுல பெரிய வேலை. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும். ஏப்பா இதை எடுத்து அங்கே போடு, ஆனாலும் ஜாதியை பார்த்து தான் போட்டிருப்பாரு. ஏன்னா அவரும் அந்த ஈக்குவேஷனை பார்த்து வெற்றி பெறணுங்கிற அந்த தாகம் இருக்கிற எந்த தலைவனும் உட்காந்து அந்த ஈக்குவேஷனையும் தான் போட்டு பார்த்துருப்பார். அப்போ எவ்வளவோ ஹோம்ஒர்க் பண்ணி எங்க எல்லாம் ஈக்குவலாக வருதா, 117 ஆண் வந்துச்சா, 117 பெண் வந்துச்சான்னு உட்காந்து யோசிக்கிறதுக்கே 2 மாசம் உழைச்சிருக்கணும். அவர் சொன்னபடி செய்து காட்டினார். ஒரு விஷயம், யாருடனும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார், அதையும் செஞ்சு காமிச்சுட்டே வரார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கொள்கையில உறுதியா இருக்கிறார். அதுக்கு நம்ம செய்மான தாராளமா பாராட்டலாம். இப்போ அவங்க தனிச்சு நிக்கிறாங்க இல்லையா, அவங்க ஓட்டு விகிதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப தாவேக்காவும் உள்ள வந்துருச்சு, அரசியல்களை வந்துருச்சு. எல்லா இயக்கங்களுக்கும் பாதிப்பு வரும்னு நான் சொன்னேன். சீமானுக்கும் பாதிப்பு வரலாம். இளைஞர்கள் அவரிடம் நிறைய இருக்கிறதுனால சொல்றேன். அதனாலதான் இந்த முறை அவர் ஆட்சியை பிடிக்கட்டும் வாழ்த்து சொல்லலாம். சீமான் முதல் சவால் தான் வாங்கின அந்த 8.5% தக்க வைக்கிறது தான். 9 வச்சுக்கோமே, இந்த 9% குறைய விடாம அதே 9 வாங்கிட்டாலே சீமானுக்கு அது மிகப்பெரிய வெற்றி. எவ்வளவு பெரிய பிரபலம் வந்தாலும், சினிமாவிலிருந்தே வந்த உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும், என் வாக்கு வங்கியில 0.5% கூட குறையாது. கொள்கைக்காக என்னிடம் வருவர்கள் என்னிடம் தொடர்ந்து இருப்பார்கள்னு நிரூபிக்கிற விஷயமா அது மாறும். அதுக்கப்புறம் 10-11 ஆக்கி காட்டினார்னாலோ இல்ல ஆட்சியே பிடிச்சிட்டாருனாலோ அந்த வெற்றியை நாம சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அவருடைய வாக்கு சதவீதத்தை, வாக்கு வங்கியை தக்க வைப்பதே பெரிய சவாலாக இருக்கும். தக்க வைத்து விட்டால் அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஏன் நான் திரும்ப சொல்றேன், எல்லா இயக்கங்களுக்குமே பாதிப்பு இருக்கும் விஜயனுடைய வருகை. அவர் எல்லாரும் ஓட்டையும் தான் வாங்குவார். அந்த வகையில தான் அந்த பாயிண்ட்டை மனசுல வச்சு சொல்றேன். சீமான் தன்னுடைய வாக்கு வங்கியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயமும் இருக்கு. இப்போ திமுக கூட்டணி அப்படிங்கிற பட்சத்துல யாருமே கூட்டணி விட்டு வெளியில போக கிடையாது. கண்டிப்பா அவங்க எல்லா கூட்டணியுமே ஒண்ணு சேர்ந்து இந்த எலெக்ஷனை பண்றாங்க. கண்டிப்பா அடுத்த ஆட்சியில கண்டிப்பா திமுக தான் வின் பண்ணணும் கண்டிப்பா அப்படின்னு ப்ரிஃபிக்ஸ் நீங்க என்னன்னாலும் போடுங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த கூட்டணி சூழல் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா, பிரதான அணி அமைச்சிருக்கிற அதிமுக அணியை ஒப்பிடுகிற போது அவங்க வலுவான அணியா இருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு. இன்றைய சூழல் திமுகவுக்கு தான் சாதகமா இருக்குன்னு சொல்லலாம். மீண்டும் அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான சூழல் தான் தெரியுது. மற்றபடி நீங்க எழுதி வச்சுக்கோங்க, வெள்ளை பேப்பர் கொடுங்க, கையெழுத்து போட்டு தரையெல்லாம் நான் எழுதி தர மாட்டேன். ஒரு பார்வை பார்க்குறோம், இன்னைக்கு இருக்கிற சூழலை சொல்றோம். நாளைக்கு என்ன நடக்குது, இல்ல விஜய் போய் சேர்றாரு, நம்ம ஆரம்பத்துல பேசின மாதிரி, அப்ப காட்சி மாறும். அப்படி மாறுகிற அந்த சூழலை திமுக எப்படி மக்கள்கிட்ட போய் அம்பலப்படுத்தும்? விஜய் கண்டிப்பா அம்பலப்படுவார். அப்படி ஒரு முடிவு எடுத்தால், திருப்பி சொல்றேன், முடிவு எடுத்தால் விஜய் அம்பலப்படுவார். அப்ப அவரை மக்கள் முன்னால் இன்னும் அம்பலப்பட வைப்பதன் மூலமாக அந்த கூட்டணி எது வெற்றி கூட்டணியா மாறும்னு நான் சொல்றேனே, அதுவே மிக படுதோல்வி சந்திக்கிற அணியாவும் மாறுறதும் திமுக கையில தான் இருக்கு. மக்கள் கிட்ட போய் அதை எடுத்து சொல்றத வச்சு இருக்கு. அதை மக்கள் ஏத்துக்கிறத பொறுத்து இருக்கு. அட விடுப்பா, யாரு செய்யாத தப்ப விஜய் பண்ணிட்டாரு அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா வெற்றியும் பெறுவாங்க. ஆனால் விஜயனுடைய ஒரு அந்த அரசியல் வாழ்க்கை ஒரு லெவலை தாண்டி போகாதுங்கிறதையும் நான் திரும்ப சொல்ல விரும்புறேன். யாரும் சரியில்லைன்னு தானே நீங்க வந்தீங்க, அவனும் சரியில்லை இவனும் சரியில்லைன்னு. இப்ப சரியில்லாத ஒரு ஆளோட போய் சேர்ந்துட்டீங்க, அதுவும் நீங்கள் ஊழல் சக்தி என்று முத்திரை குத்தி ஒருத்தரோட போய் சேர்ந்தீங்கன்னா அப்ப நீங்க யாரு?
இல்ல நான் எங்க சேர்ந்தாலும் நான் தூய சக்தி தான் சொன்னா அதை நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல. இப்போ தாவேகா விஜய் அவர் வந்து அரசியலுக்குள்ள வந்ததுல இருந்து நம்ம மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாணவர்களோட செயல்பாடுகள்லாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்திலயுமே ஒவ்வொரு பைட்டுன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க, ஒரு பெண்மணி அம்பட்டும் காலேஜ் நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினேன். என் பிள்ளை போனா போட்டோம், இன்னொரு பிள்ளை பெற்றுக்கலாம், அவங்க மனைவி போனா போட்டோம் அப்படின்லாம் சில வார்த்தையை சொல்றதுக்கே கூசுது. ஒரு மாணவி கூட அந்த வார்த்தை அதுதான் சொல்றேன் நான். எக்ஸாம் என்ன போட்டோம் அப்புறம் எழுதிக்கலாம்னா அப்பதான் நான் சொன்ன ஒரு கடுமையான வார்த்தை. இன்னொரு சொல்றதுல எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. காலில் இருக்கிறத கலட்டி அவங்க பெத்தவங்க அந்த பொண்ணையும் பையனையும் அடிச்சிருக்கணும். அடிச்சு அந்த ரீல்ஸை வெளியில விடணுங்கிற நான். சரி, அது நடக்கலையா? விஜய் தனிப்பட்ட முறையில பேசி விஜயினுடைய அந்த ஆடியோ வீடியோ இருக்கிற அந்த ரீல்ஸ் வெளியில வந்திருக்கணும். புரியுதுங்களா? நீங்க அர்த்தமே இல்லாம 3ஆம் நாள் ஒரு வீடியோ போட்டீங்களா, கரூர் சம்பவம் முடிஞ்சோடனே முதலமைச்சர் அவர்களே என்னைய தொடுங்க, யார் ரசிகர் உங்களை தொடவே இல்லை, தொடறதுக்கு முன்னாடி என்னை தொடுங்கன்னா உங்களை யார் தொட்டா? அர்த்தம் இல்லாத அந்த வீடியோ போட்டதுக்கு பதிலா இப்படி ஒரு பொண்ணு பேசுனதை பார்த்தேன், ஒரு தங்கை பேசியிருக்காங்க, பரீட்சையை கூட அப்புறம் பார்த்துக்கலான்னு. அது தப்பு தங்கைமார்களே, படிப்பு தான் உங்களுக்கு முக்கியம்னு அடுத்த நாள் விஜயனுடைய 1.5 நிமிஷத்து வீடியோ வந்திருந்தா அவர் எங்கேயோ போயிருந்திருப்பாருங்க. தன்னை நான் ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, தனக்கு பின்னால் லட்சக்கணக்கான இளம் பெண்களும் இளைஞர்களும் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணுன்ற அந்த ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு தெரியுமா, ஒரு தலைவனுக்கு இருக்கிற கடமை அது, அடிப்படை கடமை அது. சமூகத்தை சீர்திருத்துறது, தெரியாததை சொல்லி கொடுக்கறது, தவற திருத்துறது. பைக் பின்னாடி வராதிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சா? இனிமேல் பைக் பின்னாடி வந்தா கட்சியில இருந்து நீக்குவேன்னு சொல்லுங்க, என்ன கெட்டு போயிட போகுது இப்ப? சரிதானா? அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வர்ற போது கட்டுப்பாட்டோட வாங்க, ஒரு பொதுவான அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் வரல. அதாவது என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, எனக்கு எந்த அட்வைஸும் பண்ணக்கூடாது, என்னை விமர்சிக்கவும் கூடாது. என்னை விமர்சிச்சா தமிழ்நாட்டு மக்களை விமர்சிச்ச மாதிரின்னா எரிச்சல் வருமா வராதா? யாருக்குமே வரணுங்கிறேன் நான். அதனாலதான் சொன்னேன், ஒவ்வொரு இளைஞரும் இளைஞியும் விஜயனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் செயல்பாட்டையும் கூர்ந்து கவனிச்சுட்டு அப்புறம் விஜய்க்கே ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய உரிமை. இவர் யாரு, என்ன பேசுறாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, பொது வெளியில் எப்படி நடந்துக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். ஒரு தலைவரையும் எடை போடுங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா விஜய் மட்டும் தனி தராசு வாங்கிட்டு வந்து அல்ல விஜயை உட்கார வைங்கன்னு சொல்ல, உங்களிடம் வாக்கு கேட்டு வருகிற ஒவ்வொருவரை பத்தியும் நீங்க எடை போடுங்க. நீங்க யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறீங்களோ, யார் பின்னாடி போறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. நமக்காக அவர் என்ன செஞ்சார், என்ன செய்வேன்னு சொல்றாரு, அதை நம்பலாமா கூட 1 நாள் 2 நாள் உட்காந்து யோசிங்கன்னு தான் நம்ம சொல்றோம். விஜய் பின்னாடி போறாருன்னா தீவிரவாத இயக்கம் நடத்திட்டு இருக்கிறாரு, அரசியல் கட்சி தானே ஆரம்பிச்சிருக்கிறாரு, தாராளமாக போய் சேரட்டும், ஓட்டு போடட்டும், ஆட்சியில் அமர வைக்கட்டும். அப்படி ஆட்சியில் அமர்கிற விஜய் எங்க ஆட்சி பண்ண போறார்? தெலுங்கானாலயா, தமிழ்நாட்டிலான? உங்களை என்ன நம்மை ஆளுகிற விஜய் எப்படி இருக்கணும்னு தான் நான் இப்ப கண்ணை வலிக்க நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஆள போறவர் குறைஞ்சபட்சம் இந்த தகுதியோட இருக்கணும், அப்பதான் அவரால் கொண்டுட்டு போகணும்னு ஒரு பத்திரிகையாளர் பார்வையிலையும் சொல்றோம், ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாகவும் நம்ம இந்த கருத்துக்களை சொல்றோம். அந்த எல்லாரும் மாதிரி எல்லாரும் இருந்துட முடியாது. குறைஞ்சபட்சம் உங்கள் அறிவை வச்சு ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்ம யார் பின்னாடி போகிறோம், ஏன் போகிறோம், அப்படி போகிறவரை எவ்வளோ ஆதரிக்கலாமா, அவர் என்ன மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு நாள் யோசிக்கணுங்கிறதான் நான் சொல்ல விரும்புகிறேன். முடிவு அவங்களுடைய முடிவு. தாராளமாக விஜய் ஆதரிக்கட்டும், அப்படி ஒன்றும் தவிர்க்கப்பட வேண்டிய நபர் அல்ல, அவர் தன்னை திருத்திக்காத வரைக்கும் நான் சொல்கிறேன். சில விஷயங்களில் விஜய் திருந்தணும். ஆணவமும் திமிரும் அதிகமாயிட்டே போகுது அவருடைய பேச்சில், அது வளர்கிற விஜய்க்கு நல்லதல்ல. சினிமாவில் நீங்கள் உச்ச நட்சத்திரமாக இருக்கலாம், அரசியல் இப்போதான் முதல் அடி எடுத்து வச்சிருக்கீங்க. முதல் அடி எடுத்து வைக்கிற போதே ஆணவம் திமிர் என்று என்னை போன்றவர்கள் சந்தேகப்படுகிற அளவுக்கு கூட அவர் நடந்துக்க கூடாது. இல்ல, இப்போ அந்த ஒரு வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க, பின்னாடி பசங்க வந்து பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க, இவர் வந்து அதை வீடியோ எடுக்க காரணம் என்ன? அப்ப அவரே என்கரேஜ் பண்றாரா பசங்களையும் பின்னாடி வாங்க அப்படின்னு? ஒன்னொன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம விமர்சிக்க வேண்டாம், கொஞ்சம் கூடுதல் பொறுப்போட நடந்து கொண்டு விஜய் கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். பல குடும்பங்கள் உங்களை நம்பி இருக்கு, அது எதுக்காக எடுத்தாரோ, அந்த லைட் ஆஃப் பண்ணி விளாண்டாரெல்லாம் ஒரு வீடியோ வந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப உள்ள போக வேண்டாம். நமக்கும் பொறுப்பு இருக்குங்கிற அந்த எண்ணம் உணர்வு விஜய்க்கு வரணும். தமிழ்நாட்டுக்கு அவர் செய்கிற மிகப்பெரிய சேவையாக இருக்கும். இப்போ அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருச்சு. அந்த கூட்டணி டயத்துல இப்போ அவங்க அந்த கூட்டணியே பேசு பொருளா தான், ரொம்ப பேசு பொருளா வந்துகிட்டு இருக்கு. ஆனால் எந்த இடத்துலயுமே பாஜக கூட்டணி மட்டும்தான் மென்ஷன் ஆகுதை தவிர்த்து அதிமுக கூட்டணிங்கிறது மென்ஷன் ஆகவே இல்லை. அது ஏன்? அது பிஜேபி தலைவர்கள் வாயிலிருந்து வர்ற போது என்டிஏ பிஜேபின்னு வருது. அதிமுக கூட அப்பப்போ என்டிஏன்னு சொல்றாங்க. கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி ஆட்சின்றாங்க, எடப்பாடி இது வரைக்கும் அதை சொல்லலை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷாவோ மோடியோ சொல்லலை. எந்த வகையிலும் இது அந்த அணிக்கு பலன் தராது, 2 கட்சிகளுக்கும் பலன் தராது. அவங்க சொல்றதுக்காக ஒன்றும் எடப்பாடி வெயிட் பண்ணல. அவரும் 160 தொகுதி 170 தொகுதி பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டார். ஆனால் அதிமுக தொண்டருடைய உணர்வு எப்படி யோசிச்சு பாருங்க, என்ன நம்ம தலைவர் பேரை சொல்லலை, நம்ம கட்சி பேரை சொல்ல மாட்டாங்க,
அப்புறம் நம்ம எதுக்கு அவங்களுக்கு வேலை செய்யணுன்ற உணர்வு வந்துச்சுன்னா பிஜேபிக்கு அதனால ஏதாவது துளி பிரயோஜனம் உண்டா? இந்த சுயநல பார்வை கூட பிஜேபி பார்க்க மாட்டாங்களேன்னு நமக்கு ஒரு சங்கடமா இருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜி அது? நீங்க இப்படி சொல்லாமே மறைச்சு வச்சிருந்து என்னத்தை சாதிக்க போறீங்க? எந்த வகையிலும் அது பிஜேபிக்கும் நல்லதல்ல, பிஜேபி அணி என்டிஏவுக்கும் நல்லதல்ல. இனிமேலாவது அவங்க சொல்லி அதை சரிப்படுத்தாத வரைக்கும் களத்தில் அது எதிரொலிக்கும். உணர்வுள்ள எந்த அதிமுக தொண்டனும் மனப்பூர்வமாக பிஜேபி வேட்பாளர்களுக்கு வேலை செய்ய மாட்டார்கள், வேலை செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி என்னங்க வேண்டி கிடக்கு? நீங்க ஒருத்தங்க தோல் மேல சவாரி ஏறிக்குவீங்களா, ஆனா அந்த கட்சி பேரை கூட சொல்ல மாட்டோம்னா அப்படி என்ன அவசியம் வேண்டி கிடக்கு? இது அதிமுக செய்யற துரோகம் இல்லையா, அநீதி இல்லையா? அந்த அடிப்படையில அந்த கருத்து சொல்றேன். இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து அதிமுக சார்பில் வந்து சிஎம் போஸ்டிங்லேயே உட்கார்ந்தவர். ஆனா இப்போ திமுகவுக்கு அப்படியே அதிமுகவுக்கு அகெயின்ஸ்டா போய் அந்த இடத்துல சேர்ந்திருக்காரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நம்ம பார்க்குறோம்னா பார்த்து முடிச்சாச்சு, பேசி முடிச்சாச்சு, அதெல்லாம் யோசிச்சு தான் அவரும் போய் சேர்ந்துட்டார். கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அவர். ஸ்டாலினே தவிர்த்திருக்கணும். ஏன்னா அப்படி ஒரு சங்கடத்தை நம்ம ஓபிஎஸ்க்கு கொடுக்கணுமான்னு ஓபிஎஸ்ஸே விரும்பி இருந்தால் கூட ஸ்டாலின் அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். உங்க மேல மரியாதை இருக்குன்னு அப்படியே இருக்குன்னு அப்படின்னு இருக்கலாம். இவராவது இன்னைக்கு இங்கேருந்து சேர்ந்துட்டு பெரிய உலகத்துக்கு போறாரு. அந்த கேட்டில் ரெட்டலை அந்த ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்கல்ல கிராமங்களில், அவர் வீட்டு கேட்டில் இருக்கு, அதை வெல்டிங் வச்சு கட் பண்ணி எடுக்கிறீங்க. எடுக்கிறவன் கூலிக்கு எடுக்கிறான். ஓபிஎஸ்க்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அது வலிச்சிருக்கணும், குத்திருக்குன்னு நான் நம்புறேன். ஓபிஎஸ்க்கு மனசாட்சி இருக்குன்னு நான் 100% நம்புறேன். அந்த மனசாட்சி உறுத்தி இருக்குமா உறுத்தாதா சொல்லுங்க? எத்தனை காலத்து உணர்வு உள்ள அந்த சும்மா ஒரு எப்பா அது எவ்வளோப்பா அந்த கேட்டு 11,000 இந்த அவன் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போற விஷயம் இல்லை அது. அந்த கேட்டுக்கு முன்னாடி என்ன வரலாறு இருக்கும், அதை செய்கிற போது எப்படி செஞ்சிருக்கு, டிசைனை கொண்டு வந்து அவங்கள்ட்ட காமிச்சிருப்பா, அம்மா சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அவங்க இப்போ போட்ட கேட்டு தானே. அதை கட் பண்ணுற போது கூட அவங்களுக்கு வலிக்காதா? அப்படி என்ன அரசியல் வேண்டி கிடக்கு? பட் என்னன்னா இந்த மாதிரி மனசாட்சியோட எல்லாம் அரசியல் பண்ணுறதுக்கு காலம் இல்லைன்னு ஆகி போச்சு. இது ஜெயலலிதாவின் ஆன்மா தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஓபிஎஸ்ஓட பேசியிருக்காரு அந்த ஆன்மாவோட சமாதியில் போய் உட்காந்து. அப்படி சொல்லிட்டு கடந்து போக வேண்டியதுதான். தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.